ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு வீடியோல இருக்கிற ஃப்ளவர்ஸோட ஒரிஜினல் கலரை இது மாதிரி வேற ஒரு கலருக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோல இருக்கிற ஃப்ளவர்ஸ் உடைய கலர் ஒரிஜினலா கலர். இந்த கலரை வேற ஒரு கலருக்கு மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு போறேன். இங்க போயிட்டு சேஞ்ச் கலர் அப்படின்னு நான் ஒரு எஃபெக்ட்ஸை சர்ச் பண்றேன். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதான் சேஞ்ச் கலர். இந்த எஃபெக்ட்ஸை அப்படியே டிராக் பண்ணி இந்த லேயர்ல, அதாவது இந்த வீடியோ லேயர்ல நான் பிளேஸ் பண்றேன். இப்படி பிளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல இந்த எஃபெக்ட்ஸ் அப்ளை ஆயிருக்கும். இந்த இடத்துல சேஞ்ச் டு கலர் அப்படின்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐ டிராப்பர் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃப்ளவரோட கலரை மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ளவரை நான் பிக் பண்றேன். இப்படி பிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் வந்து இந்த பாக்ஸ்ல கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஹியூ டிரான்ஸ்ஃபார்ம்ல நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன். இப்படி மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாறது தெரியும். நமக்கு எந்த கலர் வேணுமோ நமக்கு அந்த கலரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர் மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த கலர் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேட்சிங் டாலரன்ஸ் போகணும். இந்த இடத்துல இருக்க டிஃபால்ட் 15% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இதை வந்து நான் ஒரு 20 அப்படின்ற ரேஞ்சில் வச்சுக்கிறேன். நான் 10 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் சாஃப்ட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு இருக்கும். இதையும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு ஓகே ஒரு 10 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எந்த இடத்துல எல்லோ கலர் இருந்ததோ அந்த இடத்துல வந்து எனக்கு பிங்க் கலர் மாறிடுச்சு. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ப்ரிவியூ பேனல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சென்டர் பட்டனை, அதாவது ப்ளே பட்டனை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் கலர் எல்லோ கலர் வந்து எனக்கு பிங்க் கலராக மாறிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர். கைஸ், இது மாதிரி நம்ம வீடியோல இருக்கிற ஃப்ளவர்ஸோடைய கலரை மாத்திரம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எஃபெக்ட்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் கலர். இந்த ஒரிஜினல் கலரை நான் மறுபடியும் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் வேற ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ண போறேன். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் டு கலர் அப்படின்ற இன்னொரு எஃபெக்ட் இருக்கும். இதை அப்படியே டிராக் பண்ணி இந்த லேயர்ல நான் அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல இந்த எஃபெக்ட்ஸ் அப்ளை ஆயிருக்கும். இந்த இடத்துல ஃப்ரம் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐ டிராப்பர் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி எந்த கலரை மாத்திரமோ அந்த கலரை நம்ம பிக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜஸ்ட் நான் இந்த எல்லோவை இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ரெட் மாறும். இதுக்கப்புறம் நம்ம எந்த கலர் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். இந்த 2க்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒயிட் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் கொடுக்குறேன். அடுத்து ஹியூக்கு வந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 5% இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் 4% அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாஃப்ட்னஸ் இருக்கும். சாஃப்ட்னஸ் டிஃபால்ட்டாக 50% இருக்கும். இந்த 50% நான் என்ன பண்ணுறேன், தேவையான அளவுக்கு நான் குறைச்சிக்கிறேன். இந்த இடத்துல ஓகே ஒரு 28 ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸோட கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ரிவியூ பேனலை ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாறி இருக்கு தெரியும். கைஸ், இது போல ஒரு வீடியோவில் இருக்கிற ஃப்ளவர்ஸுடைய ஒரிஜினல் கலரை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்ம கலரை மாற்றத்துக்கு 2 எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு எஃபெக்டை நம்ம அப்ளை பண்ணி கலரை மாற்றிக்க முடியும். அதுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டு போகணும். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டு போயிட்டு சேஞ்ச் கலர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் கலர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய வீடியோ லேயரை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் டு சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேராக ஒரு ஐ டிராப்பர் இருக்கும். அந்த ஐ டிராப்பரை எடுத்துட்டு நம்ம எந்த கலரை மாத்திரமோ அதை நம்ம பிக் பண்ணணும். பிக் பண்ணோம் அப்படின்னா ஐ டிராப்பர் பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ், அந்த கலர் பிக் ஆகிருக்கிறது பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹியூ டிரான்ஸ்ஃபார்முடைய வேல்யூ மாத்திரம் அப்படின்னா கலர்ஸ் மாறதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் டாலரன்ஸ் வரணும். இந்த மேட்சிங் டாலரன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 to 20க்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் சாஃப்ட்னஸ் வரணும். இதுவும் நம்ம வீடியோவில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 to 10க்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. நம்ம வீடியோவில் இருக்க ஒரிஜினல் கலர் நம்ம மாறி இருக்கிறது பார்க்கலாம்.
அடுத்து நம்ம இன்னொரு எஃபெக்ட் அப்ளை பண்றது மூலமாவும் நம்ம வீடியோல இருக்க ஆப்ஜெக்ட் உடைய கலரை நம்மளால மாத்திக்க முடியும். அதுக்கு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போனோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ல சேஞ்ச் டு கலர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அந்த எஃபெக்ட் அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய வீடியோ லேயர்ல பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல அந்த எஃபெக்ட்ஸ் அப்ளை ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ்க்கு கீழே ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரம்க்கு நேரா ஐ டிராப் இருக்கும். அந்த ஐ டிராப்பை கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த கலரை மாத்திரமோ அதை நம்ம பிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு 200 ஆப்ஷனுக்கு நேரா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டாலரன்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹியூ டிஃபால்ட்டா 5 இருக்கும். இதை நம்ம அப்ராக்சிமேட்லி ஒரு 4 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா 50 இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு 20லேருந்து 30 வரையும் நம்ம கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மள வீடியோல இருக்கிற ஆப்ஜெக்ட் உடைய கலர் மாறி இருக்குது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.